அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது வைரல் பேஸ் மேக்கப் தான். நிறைய பார்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சீக்ரெட்டான ஒரு கஸ்டமைஸ் பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் கிளைண்ட்ஸ்க்காக. அந்த பேஸ் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குமா, வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை கவரேஜாகவும் இருக்குமா. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோஸில் எல்லாருமே கையில் தான் அப்ளை பண்ணி காமிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி அதோட ரிசல்ட்ஸ் இருக்குன்னு. இந்த பேஸ் மேக்கப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ் மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு லைட்டர் ஃபவுண்டேஷன் வேணும். அதாவது நம்ம ஷேடோட 2 ஷேட் ஜாஸ்தியான ஒரு லைட்டர் ஃபவுண்டேஷன் வேணும். நான் இங்கே வந்து LA Girlோட ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோட 2 ஷேட் வந்து லைட்டராக இருக்குது. இது நான் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறம் நம்ம ஷேடில் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கணும். இது நான் வந்து லோரியல் பாரிஸோட இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் 250. இது நான் வந்து 5 ட்ராப்ஸ் எடுக்க போகிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எடுத்திருந்தாங்க இந்த பேஸ் மேக்கப்புக்காக. இதோட பிபி க்ரீமும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஆப்ஷனல் சொன்னதுனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர், அதுவும் சிலிக்கான் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த சுகரோட சிலிக்கான் ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கலர்பார் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட வந்து கொஞ்சம் கம்மியான ரேட், ஆனால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஸ்க்கு நம்ம வந்து சீரம் ஆட் பண்ணணும். ஏதான ஒரு ஃபேஸ் சீரம், ஆனால் ஹைட்ரேட்டிங்காக சீரம் இருக்கணும். நான் வந்து டாட் அண்ட் கீயோட இந்த ஹைட்ரேட்டிங் சீரம் எடுத்திருக்கேன். இது வந்து 2 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர், நான் வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஸ்கின்னை. ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பேஸ் மேக்கப் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் வந்துச்சு. அண்ட் இது வந்து எப்போ வேணுமோ அப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். சப்போஸ் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். ஒன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மேக்கப் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ணி பார்த்து நல்லா ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பிளெண்ட் ஆகும்போது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் கையிலேயே வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருந்தது. இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கலையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் கையில். அண்ட் நான் லைட்டாக தான் தேய்ச்சி பார்த்தேன், போகல. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் விக்ரஸாக தேய்ச்சி பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை. ஸோ இது நான் இப்போ ஃபேஸில் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்ஸை யூஸ் பண்ணி. எப்போவுமே மேக்கப் வந்து க்ளீன் பேஸில் தான் ஆரம்பிக்கணும். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்காக. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் தான், ஆனால் நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். அது இன்னமும் ஸ்கின் ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த வீடியோக்கு மட்டும் நான் வந்து டெர்மாவைவோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இது ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இது லைட்டர் ஷேடும் இருக்குது. ஸோ எப்படி என் ஃபேஸுக்கு இருக்குன்னு தெரியல. இது அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து பியூட்டி பிளெண்டர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் கவரேஜாக இருந்துச்சு ஃபேஸில். அண்ட் ஸ்கின்னில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சி. ஆனால் நான் வந்து பிளெண்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. போட்டோடனே பிளெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஆனால் இதே கொஞ்சம் ட்ரை ஆனால் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபவுண்டேஷன். அண்ட் பேஸ் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து ஒட்டவே இல்லை. எந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு ஸ்கின்னில். என்னோடய ஐலிட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணல. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் கவரேஜ் இது. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடேக்கெலாம் சூட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் மேக்கப்போட தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ப்ரைடல் மேக்கப் மாதிரி இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு தான் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கான்டோர், ஹைலைட்டர், ப்ளஷ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சட்டிலாக நல்லாயிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு மஸ்காரா வந்து போட போகிறேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லிப்ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் மினி வெர்ஷன் வரும்ல, அதுதான். ஷேட் வந்து ரெட் பூட்ஸ். பிரைட் லிப்ஸ்டிக் போட்டோன்னே உடனே இந்த லுக் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து மாஸோட மஸ்காரா. இந்த மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் நான் இன்னும் 2-3 ஷூட் வேறு பண்ணியிருந்தேன். ஸோ லாங் லாஸ்டிங்காகவும் தான் இருக்குது இந்த மேக்கப் லுக். ஸோ மஸ்காராவோட என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்.
ஸோ இந்த வைரலான இந்த கஸ்டமைஸ் பீஸுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4/5 தான். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் வேறு எதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye-bye and take care of yourself. Bye.